என்ன போதும் இன்னைக்கு காலையில இருந்து இந்த நிகழ்வுக்கு வரணும்னு வர்றது வந்து அது உடனே வந்த முடிவு இல்லை. இந்த சமூகத்தால சாதியாலையும் அடக்குமுறையாலையும் நீங்க ஒரு 40-50 வயசு இருக்கீங்கன்னா உங்களை இந்த 40-50 ஆண்டுகளா அடக்குமுறையில ஈடுபட்டவங்களால தான் இன்னைக்கு வர முடியும். ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு அந்த 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 மனசுல ஒரு அந்த அது அழுத்தம் இருந்திருக்கும். சாதியால மதத்தால அந்த வேறுபாட்டால அந்த சமத்துவ எதிர்ப்பால ஏதோ ஒரு அழுத்தம் இருந்திருக்கும். அவங்களால மட்டும்தான் இன்னைக்கு வர முடியும். இன்னும் கொஞ்சம் தாண்டி போனோம்னா இந்த 40-50 ஆண்டுகளா உணர்ந்தவங்களால மட்டும் இல்லை, இவங்களுடைய பெற்றோர்களும் அந்த பாதிப்புக்கு உள்ளாகி அதை இந்த வாரிசுக்கு சொல்லி கொடுத்து ஒரு 100-150 ஆண்டுகளுக்கான அழுத்தம் உள்ளவங்களால தான் இன்னைக்கு வந்திருக்க முடியும். எல்லாரும் வந்திருக்க வர முடியாது. அந்த அழுத்தத்தால பாதிக்கப்பட்டவங்க இந்த செய்தியை கேட்டதுல இருந்து சரி போகணும் வரணும். ஏன்னா இதற்கான ஒரு இதற்கான ஆறுதல் வேற எங்கேயுமே இல்லை. இது போல நிகழ்வு தான் ஆறுதல் கொடுக்கும். இப்படி ஒரு வேதனை இருக்கு, இதை எங்க தேடுறது, இதுக்கு எங்க பரிகாரம்னு ஒரு உந்துதல் இருந்துகிட்டே இருக்கும். இந்த மகத்துவம் அப்படிதான் 2000 ஆண்டுகளுக்கான அழுத்தம் தான் அந்த நீர்ல தண்ணி எடுத்தது. அது அப்படிதான் அந்த விஷயங்கள்லாம் அதில் கோடிட்டு காமிக்கிறாங்க. அதில் நான் என்ன அந்த மகத்துக்கு கடைசியாக ரெண்டு பக்கம் வச்சிருக்கிறேன். அதை பற்றி ஃபர்ஸ்ட் கொஞ்சம் விஷயங்கள் உங்களோட அப்படி பேசுகிறேன். நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். மகத் மாநாடு புரிந்து கொள்வதுங்கிறது ஒரு சாதாரண நிகழ்வு இல்லை. அது ஒரு சாதாரண இல்லை, அது ஒரு பெரிய வரலாற்று நிகழ்வு. அது ஒரு வரியில் அந்த பலத்தோடு நம்ம சொல்லி முடிச்சிடக்கூடாது. அடுத்து பார்த்தீங்கன்னா இது பல வகையான போராட்டங்களுக்கு இடையில, பல ஆட்கள் பல நூற்றாண்டுகள் போராட்டத்துக்கு இடையில தான் இந்த ஒவ்வொரு மனுஷனுக்கான உந்துதலாக வந்து அந்த ஏரிக்குள்ளே வந்து நிற்கிது அப்படிங்கிற விஷயத்தையும் பதிவு பண்ணுறாங்க. இதில் 4 வகையான வர்ணாசிரமம், அந்த 4 சாதி கட்டமைப்புகளும், அந்த சாதிக கட்டமைப்புக்கு இல்லாதவங்க அதர்வன் அவங்கள அதிக முறையில் பல நிகழ்வுகளை தாக்குன அந்த வெளிப்பாடும் அந்த மகத்துக்குள்ளே வெளிப்படுறது பார்க்குறோம். இதில் சேகுவர் அவர் பதிவு சொல்லுவார், அந்த புத்தகத்தில் வரிய சொல்கிறாங்க. புரட்சி என்பது கனிந்து முதிர்ந்ததும் தானாக கீழே விடும் ஆப்பிள் அல்ல. புரட்சி என்பது கனிந்து தானாக கீழே விடக்கூடிய ஆப்பிள் அல்ல, நீங்கள் அதை கீழே விழை செய்ய வேண்டும். அது நீங்கள் கீழே விழை செய்யணும், அதுதான் புரட்சி அப்படிங்கிற ஒரு பதிவு பண்ணுறாங்க. இது மகத்துங்கிறது அந்த புத்தகத்தில் என்ன சொல்ல வராங்கன்னா, உண்மையால அதை படிக்க அப்படிதான் இருக்கு. அது ஒரு சகாப்தம். அதை பல 100 ஆண்டுகளாக ஒரு ஒடுக்கப்பட்ட மக்கள், ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகம் பல நிகழ்வுகள்ல அவங்க அனுபவித்த வேதனை கொடுமை, அதோட ஒரு சின்ன வடிவம் தான் அந்த பழுத்துக்குள்ள போலான்னு அந்த ஒரு எண்ணமே வருது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம அதை பார்க்க போறோம். இந்த சாதிய ஒடுக்குமுறையில விழுந்து உருண்டு சொல்லண்டு அந்த வெப்பத்துல கதறி இருக்கக்கூடிய அந்த சூழல்ல தான் இங்க வேற மதங்கள்லாம் இந்த நாட்டுக்குள்ள வரும்போது அதுல ஏதாவது ஒரு மனமாற்றம் ஒரு சந்தோஷம் வரும்னா இஸ்லாமியத்துக்குள்ள உள்ள போறாங்க. அங்கே இந்த தலித் இனம் தான் கொஞ்சம் பெரும்பாரியான மக்கள் போறாங்க. அப்புறம் சீக்கிய இனம் உள்ள வருது, அதுக்குள்ள கொஞ்சம் பேர் போறாங்க. அங்க கொஞ்சம் ஏதோ மாற்றம் வருமா, நம்மள இவ்வளவு ஒடுக்குமுறை அடுக்கு வேதனை துன்பம் பெண்களுக்கு இப்படி பல பிரச்சனை இருக்கு, அங்கே ஏதோ மாற்றம் வருமா, சீக்கியத்துக்குள்ள உள்ள போறாங்க. அப்புறம் பௌத்தத்துக்குள் உள்ள போறாங்க. ஆனா பௌத்தத்துல அந்த காலத்துல பெரும்பாலும் ஆதிக்க சமூக துறையில் தான் இருந்திருக்கிறாங்க. அதனாலதான் பௌத்தம் அதிகமா எடுபடலைங்கிற ஒரு காரணத்தை இதில் பதிவு செய்யறாங்க. துறவிகள் முழுவதும் அங்க அதிகமான சொத்துக்கள் ப்ராப்பர்ட்டி அதிகமா இருக்கிறதுனால இது ஒரு நல்ல கொள்கையா இருக்கு. அதனால இதுல நிலம் அதிகமா இருக்கு, சொத்துக்கள் அதிகமா இருக்குன்னு அதுல அதிக பேர் உள்ள போறாங்க பௌத்தத்துக்குள்ள. அதனாலதான் இந்து மதம் பௌத்தத்துக்குள்ள உள்ள வந்த உடனே அந்த பௌத்தத்துக்குள்ள இருக்கக்கூடிய பிராமணிய துறவிகள் அனைவரும் அவங்களுக்கு சப்போர்ட்டா உடனே மாறிடுறாங்க. அதனால வீழ்ச்சிக்கு ஒரு காரணமா இருக்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கிற முடியுது. இப்ப இஸ்லாம், பௌத்தம், சீக்கியம் இப்படின்னு நம்ம போயிட்டே இருந்தோம்னா பக்தின்னு ஒரு காலகட்டம் வருது. அப்பொழுதுமே தலித் அதுக்குள்ள போறாங்க. எதுக்குன்னா பக்திங்கிற ஒரு காரணத்துக்காக மட்டும் இல்ல, அதுக்குள்ள போய் திருநூறு பூசிக்கிட்டா கொட்டையை போட்டுக்கிட்டா நம்மளை மற்றவங்க உயர்வா நினைப்பாங்க, நம்மளுடைய சாதிய அந்த மனநிலையிலிருந்து கொஞ்சம் தப்பிக்கலாங்கிறதுக்கு தான் போறாங்க. அது இன்ன வரையும் நடந்துட்டு தான் இருக்கு. குறிப்பா சொல்ல போனோம்னா இளையராஜா கூட அப்படி ஒரு மனப்பான்மை இருக்கலாம். எப்படியாவது இந்த இழிவுல இருந்து தப்பிக்கிறதுக்கு வேற வழியே இல்லையான்னு கடைசியா கிறிஸ்தவம்னு உள்ள வருது. அதுக்குள்ள வந்த உடனே அதுல அதிக பேர் மாறுறாங்க. ஏன்னா இந்த சாதிய இந்த அசிங்கத்துல இருந்து அங்க போனா கொஞ்சம் தூய்மை அடைக்கலான்னு போறாங்க. போகும்போது அவங்க ஒரு கட்டமைப்பு உருவாக்குறாங்க. என்னன்னா கிறிஸ்தவத்துல மாறுற எல்லாரும் கண்டிப்பா என்ன செய்யணும்னா கடவுளுடைய போதனைய வாசிக்கணும்.
அது அவங்களுடைய கொள்கையில் முக்கியமான கருத்தாக இருக்குது. கடவுள்கிட்ட அந்த 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 போதனையை படிக்கணும், அந்த பைபிள்லாம். அதுக்காகவே படிக்க வைக்கணுங்கிற ஒரு கொள்கைக்கு வராங்க. அப்போ படிக்க வைக்கும்போது கல்வி நிறுவனங்கள் அதிகமாக திறக்கிறாங்க. இங்கே தான் 2000 ஆண்டுகளாக ஒடுக்கப்பட்ட இந்த தலித் சமூகம் இஸ்லாமியத்துக்குள்ளே உள்ள போய் பெருசாக மாற்றம் வரல, சீக்கியத்துக்குள்ளே உள்ள போய் பெருசாக மாற்றம் வரல, வேறு எதுக்கெல்லாம் போயெல்லாம் மாற்றம் வரல. ஆனால் கிறிஸ்தவத்துக்குள் உள்ளே போய் அங்கே இந்த சாதியை மறைக்கலான்னு உள்ளே போனவங்க அறிவு கொஞ்சம் வேலை செய்ய கொஞ்சம் வளர்றாங்க அப்படிங்கிற விஷயங்களை இதில் கொடுக்குறாங்க. அறிவு வேலை செய்ய அப்புறம் இந்த மற்ற வெளிநாட்டு ஆங்கிலேயர்லாம் இங்கே வந்து ஆளும்போது இந்த அறிவு காரணமாக அவங்களுக்கு வேலை வாய்ப்பு அதிகமாக கிடைக்குது. இராணுவத்தில், ரயில்வேவில், போஸ்ட் ஆஃபீஸில், எல்லா அரசு நிறுவனங்களையும் இவங்களுக்கு வேலை கிடைக்குது. இப்போ வேலை கிடைச்ச உடனே பொருளாதாரத்தில் நல்லா வளர்றாங்க. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா அதிகமாக இவங்க ஆதிக்க சமூகத்துக்கு வட்டிக்கு கொடுக்குற அளவுக்கு இவங்கள்ட்ட பணம் அதிகமாகிடுச்சு. எங்கன்னா இந்த மகருங்கிற அந்த பகுதிகளில் அந்த அளவுக்கு செல்வந்தரம் அதிகமாகிட்டாங்க. செல்வந்தரம் ஆகிற இந்த சூழலில் தான், அறிவுத்திறன் அதிகமாகிற சூழலில் தான் அம்பேத்கரும் ஒரு காலகட்டத்தில் அமெரிக்காவில் படிச்சுட்டு இருக்கும்போது அங்கே நிறைவறிய படிக்கிறார். அங்கே படிக்கும்போது அங்கே உள்ள பேராசிரியர் பேசும்போது அவருக்கு கனவுக்குள்ள இங்கே இருக்குது. ஏன்னா அவருடைய இங்கே வாழ்ந்த அடிமை பிரச்சனை இருக்குது, அவங்களுடைய முன்னோர்கள் வாழ்ந்த அடிமை பிரச்சனைகளையும் அவர் மூளைக்குள்ள இருக்கிறதுனால அங்கே ஆங்கிலேயருக்கும் கருப்பின மக்களுக்கும் வெள்ளையின மக்களுக்கும் நடந்த அந்த பிரச்சனையை ஒப்பிட்டு பார்க்குறாரு. ஆனால் அவர் அங்கே வாழ்ந்தாலும் அந்த சிந்தனை முழுவதும் இந்தியாவை நோக்கியே தான் இருக்குது. இங்கே ஜோதிராவ் பூலே ஒரு கட்டமைப்பு உருவாக்குறாரு. இங்கே என்ன பண்ணுறாரு, இங்கே அவர் ஒரு மேல் சமூகமாக இருந்தாலும் சமத்துவம் வேணும்னு சொல்லி இங்கே ஒரு அறிவுஜீவிகளை பெருசாக உருவாக்கிட்டே இருக்காரு. கிறிஸ்துவம் ஒரு அறிவுஜீவியை உருவாக்குது, பூலே ஒரு அறிவுஜீவியை உருவாக்குறாரு. அம்பேத்கர் அங்கே ஆங்கிலேய அந்த வெள்ளைய கருப்பின அங்கரங்கர பிரச்சனையை அலசி ஆராய்ஞ்சு இங்கே இந்தியாவுக்கு எப்படி அதை கொண்டு வந்தால் சரி பண்ணலாம், அந்த விஷயங்கள் இப்படிலாம் போயிட்டு இருக்கிற சூழலில் 1927 இந்த விஷயங்களை முன்னெடுக்கிறாங்க. ஒரு மாதம் 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு மாநாடு போகலான்னு முடிவெடுக்கிறாங்க. இப்போ தான் மகத்துக்கு ஒரு விஷயத்துக்கு வரும். இதுவரையும் உங்களுக்கு இந்த விஷயம் இதை கொஞ்சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மகத்தை பற்றி இப்போ சொல்ல போகிறோம். ஜோதிராவ் பூலே ஒரு விஷயங்களை உருவாக்கி வச்சிருக்காரு. அம்பேத்கர் அமெரிக்காவில் வெளிநாடுகளில் படிக்கும்போது கருப்பின வெள்ளையருங்கிற அந்த பிரச்சனையை அங்கே அலசி ஆராய்ஞ்சு அதே அடிமை முறை இங்கே இருக்குது, ஆனால் கொஞ்சம் இன்னும் வேற கொடுமையாக இருக்குங்கிற விஷயத்தை ஆராய்ஞ்சிருக்காரு. இப்போ முஸ்லீம் இந்த கிறிஸ்தவர்கள் பள்ளிக்கூடங்களும் கல்வி நிறுவனங்கள் அதிகமாக உருவாக்கி அறிவுஜீவிகள் உருவாகியிருக்காங்க. இப்போ பொருளாதார பலமும் வேலை வாய்ப்பும் அதிகமாக தலித்து கிடைச்சிருக்கு. எங்கன்னா மகாராஷ்டிராவில் அதிகமான வேலை வாய்ப்பு அவங்க தொட்டுட்டாங்க. இந்த சூழலை தான் ஒரு பொருளாதாரம் நல்லா இருக்கிறதுனால நம்மளாம் கொஞ்சம் இன்னைக்கு பொருளாதாரம் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு வந்து உட்காந்து பேசுகிறோம். இன்னைக்கு சாப்பாட்டுக்கு வழின்னா கண்டிப்பாக இங்கே வரமாட்டோம். அப்போ அவங்களுக்கு எல்லா பொருளாதாரமும் இருக்கிறதுனால அம்பேத்கரோட வெளிநாட்டில் வந்தவரோட உட்காந்து பேசுகிறாங்க. நீங்கள் இவ்வளோ பெரிய அறிவுஜீவி, நம்மகிட்ட இவ்வளோ பொருளாதாரம் இருக்குது, இவ்வளோ வசதி வாய்ப்பு இருக்குது, மேல் சமூகமே நம்மள்கிட்ட கடன் வாங்குகிறோம், நாம் நம்ம மக்களை இன்னும் ஒன்று இணைக்கிறதுக்கு ஒன்று திரட்டுறதுக்கு நம்ம ஒரு மாநாடு போகணுன்னு அவங்க யோசிக்கிறாங்க. அப்படியா? அப்புறம் 1927 இந்த மாதத்தில் 20ஆம் தேதி போட்டலான்னு முடிவு பண்ணுறாங்க. மாநாடு மிக பிரம்மாண்டமாக கூடுறாங்க. எல்லா கிராமங்கள்லேருந்து வந்து நல்ல சாப்பாடு, நல்ல தண்ணி, நல்ல மேடை பேச்சு, 33 கோரிக்கையை அவங்க பேசுகிறாங்க. அந்த 33ல் மேல் சமூகத்தை சார்ந்த 2 பேரையும் பேச வைக்கிறாங்க. அதில் மேல் சமூகத்தை சார்ந்த 2 பேர் ஒரு கருத்தை மட்டும் ஒத்துக்கல. என்னன்னா, அம்பேத்கர் எழுதி கொடுத்த கலப்பு திருமணத்தை மட்டும் ஒத்துக்கல, மீதி எல்லா கோரிக்கையும் ஒத்துக்கிறாங்க. கலப்பு திருமணத்தை தவிர்த்து மீதி 33 கோரிக்கை ஒத்துக்கிறாங்க. மாநாடு நிறைவடையுது. 20ஆம் தேதி முழுமையாக நைட்டு நல்லா நிறைவடையுது. அருமையான சாப்பாடு சாப்பிட்டு அரசு பங்களாவில் போய் அம்பேத்கர் அவர் கூட இருக்கக்கூடிய கூட்டமைப்பு முக்கியமான இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு காலையில் எழுந்து பேசுகிறாங்க. இந்தியாவில் ஒரு வரலாற்று சம்பவம் நம்ம பண்ணியிருக்கோம், ஒரு நல்ல நிகழ்ச்சி நடத்தியிருக்கோம், ஒரு மாநாடு நடத்தியிருக்கோம். இந்தியாவில் ஆண்டுகிட்டு இருந்தாலும் நம்மளை திரும்பி பார்த்துருக்காங்க. ஆனாலும் கூட இந்தியாவில் அதிகமான ஏரி குளங்கள் பொது இடங்கள் எல்லாம் ஆதிக்க சமூகத்துடைய கட்டுப்பாட்டில் இருக்கு. நம்ம இவ்வளோ பெரிய மாநாடு போட்டு 33 கோரிக்கை பேசி இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா தெரியலன்னு அவங்களுக்குள்ள ஒரு கருத்து வருது. பேசிட்டேங்கிற ஒரு நம்பிக்கை, ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு கருத்து வருது. அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு திரும்ப விவாதம் பண்ணுறாங்க. இன்னைக்கு மாநாடு நிறைவு நாள், என்ன செய்யலாம் அப்படின்னு அந்த எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது கடைசியாக நன்றி உரை பேசிட்டு மாநாட்டை முடிக்கணும். 21ஆம் தேதி நம்ம சில செய்திகளை இங்கே மாற்ற வேண்டியது இருக்குது. 20ஆம் தேதியில் அந்த புத்தகத்தில் வந்து 21ஆம் தேதி தான் நம்ம சரியான நாள் தான் இன்றைக்கி ஒன்று கூடி இருக்கோம். 21ஆம் தேதி தான் அவங்க பேசுகிறாங்க.
என்ன பேசுறாங்கன்னா, மாநாடு 33 கோரிக்கை பேசியிருக்கோம். இந்தியாவில் ஆங்கிலேயர் மற்றும் மேல் சாதிங்க எல்லாரும் மிரள்ற அளவுக்கு பேசியிருக்கோம். நல்ல கருத்து. இவ்வளோ பெரிய பணக்கார சமூகம் ஒன்று கூடியிருக்கோம். அப்போ அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது நன்றி உரை பேசும்போது நன்றி உரை பேசுறதுல ஒருத்தர் பேசுறாரு. அந்த நன்றி உரையை வழிமொழியர்னு சொல்றவர் தான் இங்கே மாற்றத்தை ஏற்படுத்துறாரு. இங்கே தான் திருப்பமே வருது. நன்றி உரை பேசியாச்சு. அந்த நன்றி உரையை வழிமொழியர்னு சொல்றவர் என்ன பேசுறாருன்னா, அவர் பேரு பாய் சீத்ரே அப்படிங்கிறவர் பேசுறாரு. நன்றி உரை பேசுறவரு சிவராம் அப்படிங்கிற பேசுறாரு. நான் சில விஷயங்களாம் ரொம்ப அறிவா பேசக்கூடாதுன்னு நான் அந்த பேரு இதெல்லாம் எதுவுமே பேசல. ஒரு புரியணுங்கிறதுக்காக நேரடியாக வந்துட்டேன். நன்றி உரை பேசும்போது என்ன பேசுறாருன்னா, நாம மாநாடெல்லாம் இவ்வளவு பெருசா பண்ணிட்டோங்கிறதான் பெருசுதான். ஆனா நம்ம பக்கத்துல ஒரு ஏரியில போய் நம்மளால என்ன செய்ய முடியல, தண்ணி எடுக்க முடியல. இன்னைக்கு நம்ம மாநாட்டுக்கு மட்டும் 40 பைசாவுக்கு தண்ணி வாங்கிறோம். இப்ப அப்படின்னா இப்போ உள்ள காலகட்டத்துல 40 லட்சம் தண்ணி வாங்கியிருக்காங்க மாநாட்டுக்கு மட்டும். ஒரு குடம் தண்ணீர் 1 பைசான்னு வித்துருக்காங்க நமக்கு. இந்த மக்கள் சுற்று வட்டாரத்துல இருக்கிற எல்லா நம்ம தலித்து மக்களும் ஒரு குடம் 1 பைசான்னு வாங்குறாங்க. ஆனா மாற்று சமூகத்துக்கு யாருக்கும் என்ன இல்லை, காசு இல்லை. அப்ப இது எந்த வகையில நியாயம்? நம்ம மக்களுக்கு காசு வாங்குறாங்க, நம்ம மாநாட்டுக்கும் காசு வாங்குறாங்க, கணக்கு கொடுத்துருக்காங்க. ஆனா இது மாற்று சமூகத்துக்கு யாருக்கும் என்ன இல்லை, காசு இல்லை. இது எவ்வளவு பெரிய அடுக்குமுறை, இப்ப ஒடுக்குமுறை. இது இப்ப நம்ம இவ்வளவு பெரிய பணக்கார ஆட்கள் அறிவிச்சிகளும் ஒண்ணு கூடி இந்த விஷயத்த கூட சரி பண்ண தெரியலன்னா நம்மளாம் மனுஷனா அப்படின்னு பேசுறாரு. யாரு பாய் சீத்ரே அப்படி பேசுறாரு. அப்ப என்ன செய்யலாம்னு அம்பேத்கர் எல்லாரும் கொண்டாந்து உடனே முடிவு பண்றாங்க. நம்ம மாநாடு வெற்றி அடையணும்னா இந்த பக்கத்துல இருக்கிற ஏரியில இறங்கி முதல்ல தண்ணி குடிச்சு பார்ப்போம் அப்படின்னு பேசுறாங்க. சாதாரணமா எடுத்த முடிவுதான். மனுஷனா இருந்தா இந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே 1 பைசாவுக்கு தண்ணி குடம் வாங்கி குடிக்கிறாங்களே, அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் செஞ்சுட்டு போன முடிவு பண்றாங்க. அப்போ உடனே எந்த வழியா போறது, இப்படி போனா ஒரு கோயில் இருக்கு, இப்படி போனா சுத்தி போனோம், இப்படி போனா இப்படி போனோம், என்ன பண்ணலான்னு உடனே இப்படி பேசிட்டே இருக்கும்போது அவன் என்ன பண்றான்னா, இது இந்த ஏரிக்குள்ள தண்ணி குடிக்கணும் போகணுங்கிற எந்த கோரிக்கையும் இல்லை. இதுக்கு முன்னாடி யாரும் பேசி எந்த முடிவும் எடுத்ததும் இல்லை. அந்த நன்றி உரையில ஏற்பட்ட சின்ன மாற்றம். சரி, எல்லாரும் ஒட்டுமொத்தமா என்னன்னா, அம்பேத்கர் அந்த மாநாட்டுக்கு வந்தவங்க எல்லாருமே அப்போ ஒரு சின்னம்னு இருக்கு, ஒவ்வொரு சமூகத்துக்கும் ஒரு சின்னம். அந்த குச்சி வச்சிருந்தா அந்த தலித் சமூகம்னு ஒரு அடையாளம் இருந்திருக்கு அந்த காலத்துல. எல்லாருமே தன்னுடைய தடியை எடுத்து உயர்த்தி சொல்லிட்டாங்க, நாம எல்லாரும் போறோம் அப்படின்னு. அந்த சூழல்ல ஒரு பெரிய நம்பிக்கை வந்தோன்னே எல்லாரும் அப்படியே போறாங்க. அம்பேத்கர் முன்னாடி நிற்கிறார், போய் தண்ணி குடிக்கிறாங்க. குடிச்சுட்டு வந்து அவங்களுடைய ஓய்வு வரைக்கும் போறாங்க. அவங்களுக்கு மதிய சாப்பாடு அந்த பந்தல்லே சாப்பிடலான்னு சாப்பிட்டுட்டு இருக்காங்க, தண்ணி குடிச்சிட்டு இருக்காங்க. உடனே மேல் சமூகத்துல ஒருத்தன், அங்க ஒரு கோயில் இருக்கு, அந்த கோயில் என்னன்னா வீரேஸ்வர் அப்படிங்கிற ஒரு கோயில், அந்த மகருங்கிற அந்த மாநாடு நடந்த பக்கத்துல. அந்த கோயிலுடைய பூசாரி என்ன பண்றான், உடனே ஒரு கத்து ஊர் ஃபுல்லா தெரு ஃபுல்லா கத்தி வரான். என்ன சொல்றான்னா, எங்க கோயிலுக்குள்ள இந்த தலித் சாதிலாம் கீழ் சாதிலாம் உள்ள நுழைஞ்சிடான்னு சொல்லிட்டான். தப்பான செய்தி. அவனுக்குள்ள பேசி ஏதோ முடிவு பண்ணிருக்கான். மாநாடு பெரிய அளவு வெற்றி, இந்தியாவே திரும்பி பார்க்குற அளவுக்கு நடந்திருக்கு. இவங்களை இப்படியே விட்டா சும்மா இல்லை, பத்தாவது தண்ணி வேற என்ன செஞ்சிருக்கான், குடிச்சிருக்கிறான். நாளைக்கு கோயிலுக்குள்ளேயும் இவன் வந்துருவானுங்க அப்படின்னு அவன் முன்னெச்சரிக்கை என்ன பண்றான், அந்த மேல் சாதி எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அந்த பூசாரி கிட்ட சொல்லி, அந்த பூசாரி கிட்ட தப்பா சொன்னாலும் என்னன்னு தெரியல, பூசாரி மேல் சமூகம் இருக்கிற எல்லா தெருவுக்குள்ளயும் ஓடி வந்து அம்மா கோயிலுக்குள்ள கீழ் சாதிக்காரன் உள்ள நுழைச்சிட்டான்னு கத்திட்டான். எல்லாரும் அவன் அருவா கூட எடுத்துட்டு வந்து கோயிலுக்கு முன்னாடி நிக்கிறான். இன்னும் ஒரு குறிப்பிட்ட கூட்டம் சேர்ந்த பிறகு அவனுக்குள்ளே பேச்சுவார்த்தை பண்றானோ, எல்லாத்தையும் மண்டையை அடிக்கணும் முடிவு பண்றான். உடனே பந்தலுக்குள்ள எல்லாரும் இறங்கி எல்லாத்தையும் அடிக்கிறான். அந்த அடிதடியில் அம்பேத்கர் அவங்க எல்லாம் அந்த கூட்டத்தோட உள்ள இருந்து பேசிட்டு இருக்காங்க. உடனே அங்க இருக்கிற காவல்துறை முடிஞ்ச அளவு சமாளிக்கிறாங்க. ஒரு 70 to 100 பேருக்குள்ள நல்ல அடிதடி நடந்து முடிஞ்சிட்டு அவனுக்கு கோயிலுக்குள்ள போய் நிக்கிறானுங்க. அடுத்தடுத்து அவனுக்கு சமூக ஆட்களுக்கு எல்லாருக்கும் செய்தியை பரப்புறான். என்ன பரப்புறான்னா, நம்மளோட எல்லா கோயிலுக்குள்ளேயும் தலித் உள்ள நுழைய போறான், அவங்களும் பாதுகாத்துங்க, வந்தா அடிக்கிறதுக்கு ரெடியா இருக்குன்னு ஊர் ஃபுல்லா அவனுக்கு சமூகத்திட்ட பக்கத்துல எல்லா கிராமங்களும் சொல்லிட்டான். இந்த சூழல்ல இங்க பந்தல்ல கொஞ்சம் பேர் இருக்காங்க, கொஞ்சம் பேர் ஊருக்கு போயிட்டு இருக்காங்க. இவர் அம்பேத்கர் அவரும் உள்ள இருக்காரு. காவல்துறை கிட்ட பத்தி பேசுறாங்க. காவல்துறை நமக்கு சாதகமாக எந்த முடிவும் எடுக்காம அவங்களுக்கு சாதகமாகவே, நீங்க அம்பேத்கர் நீங்க வாங்க அந்த சிவன் கோயிலுக்கு வந்து பேசுவாங்க, அவங்க இங்க வரமாட்டாங்களா, அவங்க வரமாட்டாங்க. ஒரு பாதிக்கப்பட்டு ஒரு மன நெருக்கடியில வேதனையில இருக்கிறவரை மக்கள் எல்லாம் சிதைஞ்சு போய் கிடக்கிற அந்த சூழல்லையும்
எவ்வளோ பெரிய ஆபத்து வரும்னு மக்களுக்கும் தெரியுது. அந்த சூழல்லையும் இந்த அரசாங்கம் அவர் அழைச்சிட்டு போய் அந்த கோயிலில் பேச வைக்கிறார். ஆனால் துணிஞ்சு போறாரு. அதுதான் இங்கே விஷயம். இப்படி ஒரு கொடூரமான தாக்குதல் நடக்கும்போது பெரும்பாலும் ஒரு மனிதர் தன்னை பாதுகாக்கணும்னு தான் நினைப்பாங்க. ஆனால் அவர்கிட்ட இருக்கிற அந்த குழுவோடு எது வேணாலும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அந்த மேல் சமூகம் இருக்கிற அந்த இடத்துக்கு வந்து பேசுறாரு. அவனுக்கு இருந்தாலும் அந்த மகத் குளத்துல தண்ணி குடிச்சதை பேசாம சாதிய அந்த கோயில் பிரச்சனையை தான் பேசி பெருசாக்குறாங்க. நீங்க தான் நுழையர்னு சொன்னீங்களாமே, வரன்னு சொன்னீங்களாமே, இப்படி எல்லா ஊரையும் சொல்லிக்கிறாங்க. இப்படி தப்பா சொல்லி சூழலை எல்லாத்தையும் மாத்திக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் ஆனா இருக்கிற அந்த மகர் சமூகம் எல்லாரும் பந்தலுக்குள்ள அடி வாங்காதவங்க கொஞ்சம் தூரம் போனவங்க எல்லாரும் திரும்ப ரிட்டர்ன் பந்தலுக்குள்ள வந்து ஐயா ஒரு வார்த்தை சொன்னா போதுன்னு எல்லா பந்தல் காலையும் கழட்டி ஒத்த கையில் நிற்கிறாங்க. நீங்க சொல்லுங்கயா நான் ஊரை முடிச்சிடறேன்னு எல்லாரும் நிற்கிறாங்க. அந்த கையில் அருவா கொடுவா எல்லாத்தையும் வச்சு நிற்கிறாங்க. நீங்கள் சொல்லிடுங்க அப்படின்னு. ஆனால் பொருளாதார வலிமை, கல்வி வலிமை எல்லாத்துக்கும் பயிற்சி பெற்று இதில் கோரேகன் வரைய நமக்கு பெரிய எடுத்துக்காட்டு. அப்படிலாம் பெரிய அளவுக்கு வளர்ந்த அந்த சமூகம் அவர் சொல்லியிருந்தா அன்றைக்கி எல்லாத்தையும் பிளந்திருப்பாங்க. ஆனால் ஒரு சுமூகமாக மாற்றம் வேணும், இப்படி மக்களை வந்து இப்படிலாம் போகக்கூடாதுன்னு அவருக்கு உள்ள அறிவை வைத்து அரசாங்கத்தினுடைய காவல்துறையிடையே திரும்ப முறையிட்டு சில விஷயங்களை சமரசமாக பண்ணி அந்த பிரச்சனையை சுமூகமாக அப்படி இன்ன வரையும் வச்சுருக்காங்க. ஆனால் மகத்துங்கிற அந்த நீர் எடுக்கிற போராட்டம் அங்கே இல்லை, இந்தியா முழுவதும் இன்னமும் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஒவ்வொரு குழந்தைய கூட உள்ளே போய் தண்ணி குடித்தா பிரச்சனை வருது. அது சாதாரண நிகழ்வு இல்லை, அது நம்ம காலங்காலமாக நம்ம பேச வேண்டிய நிகழ்வு. அதனால் இவ்வளோ பெரிய விஷயங்களை இவ்வளோ சுருக்கமான சொல்ல முடியாது. என்னாலையும் அதை இன்னும் அதிகமாக படிக்கணும்னு ஆசை. ஆனால் குறைவான சூழலை இதை படித்து உங்களோட பகிர்ந்துக்கலாம்னு நினச்சேன். இப்படி ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்து நம்ம சமூகம் இன்னொரு மேலும் வளர்றதுக்கு நம்ம எல்லாம் அடிக்கடி ஒன்று திரண்டு ஒரு நல்ல கருத்து விவாதங்களை நம்ம பகிர்ந்துக்கிட்டால் இன்னும் நம்ம சமூகம் ஒரு நல்ல வளர்ச்சி நோக்கி பயணிப்போம் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.